ப்ரோ ஸ்கிரீன் விசிபிளா தானே இருக்கு? ஸ்கிரீன் தெரியுது. கண்டினியூ பண்ணுங்க. மந்த்லி எடுத்து கண்டினியூ பண்ணுங்க. ப்ரோ இப்போ இங்க மைனஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கனால இங்க மேஜரா எடுத்துக்கலாமா எப்படி ப்ரோ? இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஹை இருப்பாங்க, அதை ஃபிளிப்பா மார்க் பண்ணணும். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. இதானா? ஓகே. அது மேஜரா எடுத்துக்கலாம். மந்த்லில இது வந்து ஃபிளிப் இது லோ கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வீக்லி மார்க் பண்ணுவோம். வீக்லியோடைய லாஸ்ட் ஃபிளிப் வந்து இந்த இடம். சூப்பர், கரெக்ட். இப்போ 4 ஹவருக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். 4 ஹவர் சாரி, வீக்லி. நம்மளுக்கு வீக்லியோட இம்பல்ஸ் இந்த ரேஞ்ச் தான். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து வீக்லியோடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்திருக்கு. அப்போ டேவை நம்ம எங்க பார்க்கலாம்? ஆக்சுவல் டேல வந்துட்டு பிஎஸ் நடந்துருச்சு. பிஎஸ் நடந்து இங்க ஒரு ஃபிளிப் ஜோன் இருக்கு. இது டேயோடைய ஹையா இருக்கும், வீக்லிக்கும் இதுதான் ஹையாவும் இருக்கும். இது டேயோடைய பியூஎஸ். அடுத்து பாருங்க, லாஸ்டா இந்த ஸ்ட்ரக்சர்ல சொல்றீங்களா ப்ரோ? அடுத்து ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு மேஜரா டவுன் ட்ரெண்ட்ல. சரி, ஃபர்ஸ்ட் இங்க மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் டேல மார்க் பண்றதா இருந்தா நம்மளுக்கு இந்த இடத்துல இன்னொரு ஃபிளிப் நடந்திருக்கு. இதுவே மேஜரா இருக்கா? ஸ்ட்ரக்சர் சைஸ் பாத்தீங்களா? ஆமா சார். அப்போ நம்ம இதுவே வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். டெய்லியோட ஃபிளிப் டவுன் ட்ரெண்டுக்கு, டெய்லியோட ஹை. இப்போ மற்றதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. டெய்லி பிஓஎஸ். ஓகே, இப்போ சார்ட் கிளீனா இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க. வீக்லில வச்சு டெய்லிக்கு மார்க் பண்ணிட்டோம், இப்போ டெய்லிக்கு ஸ்விட்ச் பண்றோம். ப்ரோ இப்போ இந்த இடத்துல நம்ம வீக்லியில நம்ம டெய்லி கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இந்த லோவா எடுக்க முடியுமா? நம்ம இதுலயே நமக்கு எப்படி தெரியுது இந்த கேண்டில்லையே? அப்ப நம்ம இப்பயே மார்க் பண்ணிக்கலாமா வீக்லியே? டெய்லி லோன் சொல்லியா? ஆமா ப்ரோ, பண்ணிக்கலாம். அது இல்லாம இங்க ரீடெஸ்ட் போயிருக்காங்க பாருங்க, டெய்லியோட ஹைட் லோ போட்டீங்கன்னா ரீடெஸ்ட் போயிருவாங்க. சோ அப்பவே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு லோ. ஓகே. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. 4 ஹவர்ஸ்க்கான ஃபிளிப் ஜோன் மார்க் பண்ணனும். லாஸ்டா இருக்க மேஜர் ஃபிளிப் ஏதாவது பாருங்க. இங்க வந்து பிஎஸ் ஆயிடுச்சு 4 ஹவர்ஸ்ல. ஓகே, இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் 4 ஹவர்ஸ்க்கான. இது கரெக்டா ப்ரோ? கரெக்ட். லாஸ்டா மார்க் பண்ணா கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் என்ன? இப்போ 4 ஹவர்ஸ் ஸ்விட்ச் பண்றோம். 4 ஹவர்ல இப்ப பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் செக் பண்ண ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கு ப்ராப்பரா. செகண்டா இருக்கக்கூடிய மைனஸ் ஸ்ட்ரக்சருக்காக வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாமே 50 மினிட்ஸ்ல வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தா தான் தெரியும் போல இது வந்து மேஜரா இருக்கனால. ரீட்ரேஸ்மென்ட் மார்க் பண்ணுங்க. டெஸ்டினேஷன் எது இருக்குன்னு பாப்போம். ஓவர் போயிட்டு டெஸ்டினேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் இதுதான். ஜோன் மார்க் பண்ணீங்க. செகண்ட் ஒன் இது. இப்ப 50 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்றேன். 50 மினிட்ஸ்ல இங்க ஒரு பிஓஎஸ் நடந்துருக்குது. மார்க் பண்ணுங்க.
யூஸ் நடந்துருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் செக் பண்றோம். இந்த ஸ்விங் கொடுத்துருச்சு, இந்த ஸ்விங்கும் கேப் ஆயிடுச்சு ரீட்ரேஸ்மெண்ட். ம் இந்த ஜோன் செக் பண்றோம், இன்னும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல. கொடுக்கல. ஸோ நம்மளோட டெஸ்டினேஷன் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்தா என்ட்ரி எடுத்துட்டு நம்ம இது வரைக்கும் மார்க்கெட்டை ரன் பண்ணலாம். அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம டார்கெட் ப்ரீவியஸ் ஹை தான் வைக்கிறோம். ஓகேங்களா? அங்கேயே 1/2 வந்துச்சுன்னா நம்ம அங்கேயே புக் பண்ணி எக்ஸிட் ஆயிடும். ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே. பட் டெஸ்டினேஷன் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் கரெக்டா இருக்கும். ம் ஆனா ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் கன்ஃபார்மா போகுன்றது கிடையாது. ஏன்னா பாக்குற முக்கால் சிம்பிள்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் போகுன்றது சொல்ல முடியாது. ஸோ அதனால Okay, okay. ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ நம்ம டார்கெட்டா வச்சு எக்ஸிட் ஆயிடலாம். இப்ப இந்த சினாரியோக்கு எங்க ப்ரோ இருக்கு நமக்கு டார்கெட் ப்ரீவியஸா ஒரு ஹை இருக்குல்ல, இப்போ ஒரு இம்பல்ஸ் மார்க் பண்றல, லோ டு ஹை ஆமா. பண்றா, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல இருந்து அதோட ஹை வரைக்கும். ஓகே ஓகே. ம் இந்த ரெண்டு லெவல்ல நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சதுன்னா எடுத்துட்டு ம் இந்த ஹை வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாமா? டார்கெட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். இப்போ இந்த லெவலையும் பிரேக் பண்ணிருச்சுன்னா நம்ம ஓவரால் ஸ்ட்ரக்சருக்கு மார்க் பண்ணுமா ப்ரோ? இப்போ அந்த லெவல் எந்த லெவலுக்கு? ஆமா 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 கரெக்ட் இந்த இது கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ ஃபைனல் வரைக்கும் நம்ம ஓவரால் overall-ஆ. ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போவது வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதுவும் செக் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த இடத்துல நம்மளுக்கு ஓவரால் ரீட்ரேஸ்மெண்ட்டும் இதுவும் எக்ஸ்ட்ரீமும் மேட்ச் ஆகுறதுனால இந்த இடத்துக்கு வந்தா வேற இடமே சொல்லலாம், அந்த இடத்துல buy ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? கிளியரா? ப்ரோ இதுல ஒரு ஸ்விங்ல இப்போ இது குடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ரீடெஸ்ட்மெண்ட் வரலன்னு வச்சுக்கோங்கன்னா அப்ப நம்ம அந்த ஸ்விங்கை கொடுத்து செக் பண்ணணுமா? ஆமா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்விங்ல இருந்து செக் பண்ணணும், அந்த ஸ்விங் லோல இருந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா தான் நம்ம ஓவராலா செக் பண்ணுவோம். ஓவரால் லோட் செக் பண்ணணும், ஓவரால் லோட் ஹை செக் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும், அவ்வளவுதான். இடையில எங்கேயாச்சும் கொடுக்கலன்னா நம்ம அப்ப அந்த ஸ்விங் தான் நம்ம அந்த இம்பல்ஸ் தான் பார்த்துட்டு அதுக்கு வரும் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த இம்பல்ஸோட ரீட்ரேஸ்மெண்ட் அது எக்ஸ்ட்ரீம்ல தான் வெயிட் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம்ல தான் வெயிட் பண்ணுவோம். அந்த ஸ்விங் லோவும் உடஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓவரால் செக் பண்ணணும். ஓவரால். ஆமா. ஓகே, சூப்பர் நல்லா பண்ணீங்க, சூப்பர். ஓகே 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 சூப்பர். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல? ஓகே.